அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வாவசு ஆடி மாதம் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரைக்கும் உள்ள காலம் இந்த ஆடி மாதம்தான். ஆடி மாதம் விசேஷமான மாதங்கள் எல்லாருக்கும் தெரியும். காற்று உள்ள மாதம், எல்லார்ட்டும் சந்தோஷமான வாழ்க்கையில் இந்த தேவதைகள்கிட்டெல்லாம் ஈடுபடக்கூடிய நல்ல மாதம். தாய்மார்கள்ட்டெல்லாம் ரொம்ப நன்னாக இருக்கும். வெயிலோட சூடெல்லாம் கொஞ்சம் குறையும். பலமுள்ள ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த மாதத்தில் மிதுனத்திலிருந்து வரிசையாக கன்னி வரைக்கும் ஒரு அமைப்பு உண்டாக்குறார். அங்கே ராகு கேதுக்கள் உடைய பெல்ட்டில் தான் எல்லாமே இருக்குது. அவ்வளோ சுலமாக வெளியில் வரல. இந்த மாதத்தில் உடஞ்சிடும். சனீஸ்வரர் வக்கரமாகி கடந்த மாதம் வக்கரமானதுனால சனீஸ்வரர் வக்கரத்தில் ராகுவோட கூட இருக்கார். அதே சமயத்தில் சிம்மத்தில் கேது இருக்கார், கூட செவ்வாய் இருக்கார். இதில் என்ன ஆச்சரியன்னா, இந்த ரிஷபத்தில் இருக்க சுக்கராச்சாரியார் மலமலான மிதுனத்துக்கு போவார். குருவோடு அதை பேசிகிட்டு இருப்பார். டிஸ்கஷன். பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை, எல்லாம் நாசமாக போயிடுது. குரு வழியாக தான் கொடுத்தானோ. எத்தனை தான் சுக்கராச்சாரியர் பலம் உள்ள இருந்தாலும் ராட்சசங்கள்கிட்ட போய் மாட்டின பணம் பொருள் செல்வம் மாதிரி தான் பாழ். அவ்வளவும். புதன் கடகத்திலேருந்து வக்கரமாய் மேலே போய் உட்கார்ந்துட்டு ட்ராமா பாருங்கள், இப்படி இருக்கு பாருங்கள். உடனடியாக வக்கரம் உறிஞ்சி மீட்டிங் கான்ஃபரன்ஸ் பேசுகிறாங்க. சுக்கிரன் புதன் குரு. ஆடி மாதம்னால சூரியன் தனியாக உட்காந்துருக்கார் கடகத்தில். ஒருத்தருடைய கண்ணில் படலை, பெருமூச்சு விட்டு உட்காந்துருக்கார். ஒரு கண்ணில் பார்வை ஒருத்தரும் பார்க்கல. சரி, அவரை பார்த்து ஏதாவது சக்தியை வாங்கிட்டு உலகத்தை சூரியன் ஒன்று தான் கொடுக்க முடியும். உலகத்தில் எந்த தேவதையும் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது. சூரியன் ஒன்று தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஃபுல்லாக. இந்த பூமி எங்கெல்லாம் இருக்கோ அந்த உலகம் ஃபுல்லாக சூரியன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுலேருந்து 5 பிராணசக்தி, அதுலேருந்து 5 பஞ்சபூதங்கள், அதுலேருந்து எல்லாமே வருது. சரீரத்தில் வச்சுன்னு வாழணுன்னா சூரிய தயவு தான் வேணும், ஒன்றும் நடக்காது. அதனால் இந்த சூரியனை அப்படி பயமாக வச்சுட்டேன்னா யாரும் பார்க்கல. சூரியன் இன்டைரக்டாக புனர்பூசம் காலில் நிற்பார். அப்புறம் பூசம், அப்புறம் புதன். புனர்பூசம் குருவோட காலில் நின்று குருக்கு வேண்டிய சக்தியெல்லாம் கொடுக்குறார். குரு தன்னுடைய பார்வையை ராகு சனீஸ்வரனை பார்க்குறார். ராகு சனீஸ்வரர் பார்த்துட்டு இருந்தபோது தோஷம்லாம் போயிடுறது அவங்களுக்கு. ஆனால் குருக்கு இருக்கிற கையில் பாக்கெட்டில் இருக்கிற எல்லாம் காலி. சுக்கராச்சாரியர் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறார். அதே மாதிரி புதன் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இது என்ன அர்த்தம்னா, குரு காலில் நின்று சத்தம். குரு தன்னுடைய காலிலே நிற்கிறார். சுயகாலில் புனர்பூசத்தில் நின்னான்னா என்ன கிடைக்கும்? ஒன்றும் இல்லை, 0. பத்திரமா பணத்தை வச்சுக்க வேண்டியதான். இது ஒரு பொருளும் கிடையாது. இந்த ஆடி மாதத்தில் வளமுள்ள மாதமாக இருந்தாலும் இந்த பாரத பூமிக்கு மட்டும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா குரு இங்கே தானே இருக்கார். எல்லாமே மற்ற நாடெல்லாம் நீங்கள் கஞ்சி போட்டால் தான் உண்டு, ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் சொன்னேன், முன்னாடியே சொல்லிட்டேன். அது வெளிநாட்டு இருந்தால் மெதுவாக வந்துடுங்க, இங்கே அப்புறம் போய்க்கலான்னு சொன்னது காரணம் இதுதான். இது இப்போதைக்கு இந்த வாழ்றெல்லாம் முடியாது. சனீஸ்வரன் மீனத்துக்கு போன அப்புறம் தான் ஒரு வழி. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம்தான். நமக்கு அந்த வாசனை அடிக்கும். இந்த சுற்றி இருக்கிற நாடெல்லாம் நம்ம நியூசன்ஸ் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நல்ல இதுவே கிடையாது. நம்ம நாடு தூடு சொல்லிட்டு அத்தொண்டு இருந்து அதை நல்லபடியாக பார்த்து சோத்துக்கு வழி பண்ணலாம்ல, கிடையாது. அடுத்தவனையே அசிங்கம் பண்ணுறதுக்கு தான் வேலை. ஏன் இப்படி படைச்சிருக்கான்னா அவனை தான் கேட்கணும். இதில் செவ்வாய் இந்த மாத கடைசியில் ஒரு வழியாக செம்பாம்புட்டேருந்து விட்டுட்டு கீழே கன்னிக்கு போயிடுவார். சுக்கராச்சாரியார் கடகத்தில் போய் உட்காந்துருவார். புதன் உட்காந்துருவார். இப்போ கடகத்தில் சூரியன் உட்காந்துருப்பான். ஆடி மாதம் இல்லையா, புதன் போவார், சுக்கிரன் போவார். அப்புறம் சுக்கராச்சாரியார் மெதுவாக இந்த இவர்கிட்ட
சிம்மத்துக்கு போவார். கன்னிக்கு மறுபடியும் சிம்மத்துக்கு கேதுவோட புதன் போவார். இந்த ட்ராமாலாம் ஆடின்னு இருப்பாங்க. விறுவிறுன்னு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த ட்ராமா ஆடின்னு இருக்கும் பாருங்க. அதாவது எமர்ஜென்சியில் படுக்க வச்சிட்டான்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. மடமடன்னு என்னவோ போவாங்க, எத்தியா பண்ணுவாங்க, கொடுவாங்க, உடனே அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, பறக்க பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த மாதம் பறக்க இருக்கும் எல்லாம். அது கன்னிக்கு போனோன்னு ஒரு வழியாக அப்பாடா செவ்வாய் தப்பிச்சோம் பிழைச்சோம் வந்துட்டார். யாரையும் பார்க்க முடியாது. அவர் கேந்திரத்தை மிதுனத்தில் செவ்வாய் இங்கே வரும்போது குரு இருப்பார், சுக்கராச்சாரியர் இருப்பார், புதன் இருப்பார். அப்புறம் தான் அவருக்கு கீழே இறங்கி வருவாங்க. அப்புறம் தான் புதன் கடகத்துக்கு வருவார். செவ்வாய் கன்னிக்கு போன அப்புறம் தான் கடகத்துக்கு மெதுவாக வருவார். அது வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பாங்க, குருவோடு பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரிலாம் இருக்குது மீட்டிங்கு. இதில் என்னென்னா மிதுனத்துலேருந்து சிம்மம் கன்னி வரைக்கும் தான் இங்கே கிரகங்கள். அப்புறம் இந்த மாதத்தில் செவ்வாய் அங்கே போகிறார். அது வேறு கன்னிலேருந்து போனால் அதுக்குள்ளே அடுத்த மாதம் வந்துடும். இந்த 4 மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 மாதம் தான் முக்கியமானது மாதம். கிழக்கு வடக்கு பகுதி. அதனால் நமக்கு வேண்டியது செல்வமெல்லாம் வடக்கு பகுதியில் தான் வரணும், கிழக்குலேருந்து வராது. கிழக்கு பகுதி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது எல்லாம் கிழக்கு தான் இருக்கணும் தவிர, இந்த சூரியன் உதிக்கிறான்ல அதனால் அதை வச்சு தானே எல்லாம் பண்ணணும். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் நம்ம இதுக்கு நன்னா இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்காது. நம்ம தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு குடும்பத்தில் பொறுப்புகளோட இந்த குடும்பத்தில் என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவோம், செய்வோம், ஆராதனை பண்ணுவோம், தன்னா இருக்குது. பண்டிகைகள்லாம் நிறைய, ஆடி மாத பண்டிகைன்னா அம்மனுக்கு விசேஷம் இல்லையா, எல்லோரும் நல்லாயிருக்கும். ஆடிப்போர் ஆண்டாடு ஏதோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு இயற்கையாகவே பகவான் நம்ம கூடயே இருந்து தெய்வதைகளை படைச்சி அனுபவிக்கிறது வசதி பண்ணுறதுனால நமக்கு ஒரு வெற்று இடம் வரதில்லை. மற்ற நாடெல்லாம் வெற்று இடம் வரும், வாழவே முடியாது. பிரமிப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், அவமானமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதத்தினுடைய ராசி பலனை பார்ப்போம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, ஆடி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆனந்தமான ஒரு அருமையான மாதம். 10ஆம் வீட்டு அதிகாரி அவரே தான், புதனே தான். அந்த வீட்டில் தசமஸ்தானம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் தான் குரு உட்கார்ந்துருக்காரு. பிரமாதமாக உட்கார்ந்துட்டு சுகஸ்தானத்தை பார்க்குறார். அதே சமயத்தில் 6ஆம் வீட்டு ஸ்தானம் சொல்லக்கூடிய ருணரோண ஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்தில் எல்லாத்தையும் சனீஸ்வரர் உட்கார்ந்துட்டு ராகு வச்சுட்டு நம்ம வாழணும், அவ்வளோதான். அதுக்கு உண்டான வாப்பச்சுருட்டி வழிமுகையெல்லாம் பண்ணி கொடுக்குது. சரியாச்சு. கர்மம் என்னலையோ அதுதான் நான் பண்ணுவேன் தவிர நீ கேட்டதுனால நான் பண்ண முடியலன்னு சனீஸ்வரன் சொல்ல. சனீஸ்வரனுடைய கர்மமே ஆகும், அவனுக்கே கர்மம் செய்கிற அளவு வந்துடுது. ராகு காந்தி இந்த வக்கரமாயிட்டார், பின்னார். ஏன்னா பகவானுக்கு கர்மங்கள்லாம் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரோ, முதலாளி என்ன செய்கிறாரோ அது பிரகாரம் தான் வியாபாரம்லாம் பண்ணணும். வெளிவட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறேன்னு தவிர அவர்கிட்ட வர சோர்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி பிளாட்டாக அந்த இதுவை மாற்றுவார், சொல்லுவார், இதை வேணால் பண்ணுவார். அதனால் அவரை கேட்கறதுக்கு நீ ஆளு கிடையாது. அதனால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அது பிரகாரம் சனீஸ்வரர் பண்ணால் கூட என்ன தான் உரைச்சி வச்சு கர்மம் சொல்லி இதாக பண்ணால் கூட அந்த சுக்கரரை வச்சு பாக்யாதிபதி சுக்கரர் அவரும் உட்கார்ந்துருக்கார். மெதுவாக வந்து 10ஆம் வீடு 9-10 தொடர்பு ஏற்படுகிறது. புதன் இருக்கார், குரு உட்கார்ந்துருக்கார். சுத்தமாதிரி குரு அழகா அவங்க உட்கார்ந்துருக்கார். என்ன மாதிரி பாருங்க, குரு சுக்கரன் சேர்ந்தான்னா விஷமத்தனம் ஜாஸ்தியாகும். ஒருத்தருக்குள்ள ஈகோ ப்ராப்ளம்னால அந்த நேரத்தில் கை வச்சிருவாங்க. குறை நிறைகள்லாம் பார்க்காம குரு கொடுக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குதுன்னா அந்த குரு வந்து அப்போ தான் தன்னுடைய வீரத்தை காட்டுவார். குரு சுக்கிரன் பார்ப்பார், புத்தியால் பண்ணாத நடக்கவனுக்கு வேறு வழியில் பண்ணி சம்பாதிச்சிருவார். புதன் தலையாட்டுவார். அதெல்லாம் இருக்குது. அதனால் தோஷத்தை க்ளியர் பண்ணான்னா கொடுத்து தான் ஆகணும்.
கடனைக்குள்ளே அடைச்சாச்சுன்னா டாக்குமெண்ட் நீ கொடுத்து தான் வேணாம், நீ வச்சுக்க முடியாது கடன் பத்திரத்தை. அது மாதிரி தோஷத்தை கிளியர் பண்ண உடனே நீ சனீஸ்வரர் யாரையும் பனிஷ் பண்ண முடியாது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நஷ்டம் விரயம் பாய் இதெல்லாம் சொல்ல முடியாது. நல்லா விடும், பொருள் பாழாகாது, குவாலிட்டி இருக்கும், குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும், மணி சர்க்குலேஷன் கரெக்டாக வரும், அப்போ தேவைகள் உண்டாகும், காலத்தில் டயத்துக்குள்ளே இந்த காலத்தில் டெலிவரி பண்ணுறப்படி இதெல்லாம் ஒரு டீம் ஒர்க்கு பண்ணுற அளவுக்கு ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உண்டாகுது. கன்னிராசினியர்களுக்கு குடும்பத்தில் எப்போதுமே ஒரு பிரச்சனையும் இல்லை, லிமிட்டட் குடும்பம் தான் இருக்கும். அம்மா அப்பா இல்லை அப்பா குழந்தை ஒன்று இப்படிதான் எல்லாத்துலேயும் இருக்குது. அது அங்கங்கே இருக்கும். அப்படியே ஃபோட்டோவில் பார்த்து பேசிக்க வேண்டியதான். இனிமையாவது நிறைய ஒருத்தர் குடும்பம் நிறைய தழைச்சி இருக்கணும், ஒரு எல்லோரும் ஒன்றா ஒத்துமையாக இருக்கணும். டப்புன்னு தட்டிட்டு அங்கே ஆர்டர் பண்ண விட்டு வீட்டிலே பண்ணி சுவையாக சாப்பிட்டு பார்க்கணும். நல்ல கலகலாம் நல்லா விஷயத்துக்கு போகணும், ஒருத்தருக்குள்ளே இருக்கணும். முடியல நோய் அது இது சொல்லிட்டு வியாதியே பாராட்டாமல் இருக்கணும். இதெல்லாம் இந்த மாதத்துலேயும் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார்ப்பா. உட்காந்துட்டு சுற்றி சாட்டு போட்டு டப்பா ஒரு ஒரு நேரத்தில் ஒரு மாத்திரை திங்கக்கிழமை மாத்திரை, செவ்வாய்க்கிழமை மாத்திரை, புதன்கிழமை மாத்திரை, ராத்திரி பக்கத்து மாத்திரை டப்பா போட்டு சாப்பிட்றது அழகாக இம்ப்ரூவ் ஆகிடும் உடம்பு. பேர் தெரியாத வியாதியெல்லாம் வராது. சும்மா எங்கேயாவது டாக்டர்னு சொல்லிட்டு இந்த மருந்து அது இதை கொடுத்துன்னு என்ன லைஃப் லாங்காக சாப்பிடுவாங்க. ஏதாவது வார்த்தைகள்லாம் என்னது இது ப்ரெஷர் ஏறும் இறங்கும், அதை மாதிரி மாற்றி சாப்பிட்டே இருக்கணும், உடம்பு நாசமாக போடும். இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? அது பெருமை. ப்ரெஷர் 180 அப்படி டாக்டர் படிக்கிறாங்களோ இவங்க எல்லா டாக்டர் மாதிரி எல்லா விஷயம் சொல்கிறாங்க. அந்த வியாதி எல்லாம் ஓரளவுக்கு அடியோடு போயிடும். உலகக்குள்ள நாசமாக இருக்குது. அது இங்கே எல்லாம் இங்கே தானே இந்த இதெல்லாம் வரும், இன்ஃபெக்ஷன் இங்கே தானே வரும், வராது. நம்ம இங்கே டெலிவரி பண்ணுறோம், அவங்களுக்கு தான் வரும். நாங்கிட்டு நம்ம ஒன்றும் வாங்க போகிறோம் வரத்துக்கு, அதனால் நமக்கு ஒன்றும் வரதில்லை. ஸோ இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய உண்டாகும். இன்ட்ரா ட்ரேடு இல்லை, இன்டர் ட்ரேடு. அதனால் இங்கே எல்லாம் நிறைய தேவைகள் நமக்கு நிறைய இருக்குது. நம்மளால் துணிந்து போதும் இவ்வளோ சிக்கனமாக இருந்து அதுக்கு பயன்படும். இப்படியே பணம் நமக்கு அவ்வளோதான். என்ன சேவிச்சவங்களும் சேவிக்க முடியாது. சீட்டு கட்டுக்கு அதை பண்ணி போகணும். இப்படி தான் நம்ம வாழ்க்கையை போயிட்டுருக்கு. நம்ம இப்படி பிளாக் ஆகுது மணி, ஒரு பிளாக்கும் கிடையாது. வச்சதெல்லாம் இங்கே வைக்க மாட்டோம், இங்கேயோ வச்சுருப்போம், அதுவும் கலையிடும். வேல்யூ ஆஃப் மணி 0 அங்கெல்லாம் போச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி தான் மணி கொடுப்பான் இங்கே இந்தியா மணி. அப்போ என்ன பிரயோஜனம்? வேஸ்ட் தானே அது. ஒரு காலத்தில் அவ்வளோ சம்பாதிச்சு அந்த மணிக்கு இங்கே எவமாக கொடுத்துருந்தானுங்க. இப்போ இவ்வளோ சம்பாதிச்சாலும் இப்படி தான் கொடுப்பாங்க மணி. வேல்யூ ஆஃப் மணி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நமக்குள்ள. க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாம் பச்சையாக நம்ம இந்த ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிகர்லாம் பார்த்தோன்னா பச்சை கலரில் போட்டு ஜெயிச்சிருப்பான். அந்த ப்ராடக்ட் நம்ம ஊரில் எனி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் யூனிட் எதாக இருந்தாலும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், வெரி ஸ்மால் ஸ்கேல்னா என்ன, சிறு தொழில் குறு தொழில் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாமே நம்ம கை திறமை நிறைய உண்டு. ஆனால் அழுக்கு படிஞ்சுக்கு தான் என்ன பண்ணுறது? வயிற்றுக்கு ஆயிடுது. திறமையை பயன்படுத்தி பணம் எங்கேயோ போகுது, நம்ம நாட்டுக்கே பயன்படலை. இப்போ நம்ம நாட்டுக்கு பயன்பட போகுது, நம்ம நாட்டு பணம் வர போகுது. அந்த பணம் போதும், நல்ல திருப்தி அனுபவிக்கலாம் வாழ்க்கையில். அது ஒரு அமைப்பு பகவானே உண்டாக்கிட்டார். மோடி மாதிரி இது ஒரு 76 வருஷத்துக்கு முன்னாடி மோடி மாதிரி ஒருத்தர் இருந்துட்டாருன்னா நம்ம சந்தோஷம் அன்றைக்கே நல்லா இருக்கும். இல்லை, அழக வச்சுட்டாங்க. அதனால் அவங்க சொல்லிவிட்டாங்க கேட்கணும். நல்ல காலம் இதோடு எத்திட்டாங்க. விழிப்புணர்ச்சி வந்துருக்கு, சந்தோஷம்தான். ட்ரேடிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்டர் ட்ரேடு இல்லை, எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ள ட்ரேடெல்லாம் செழிப்பாக இருக்கும். அது போதும். வியாபாரி கோடீஸ்வரனாலாம் நம்ம ஊர்லேயே பணக்காரனாலாம் செல்வந்தராக இருக்கலாம், நஷ்டப்பட வேண்டாம், லாஸ் ஆக வேண்டாம். பொருளில் குறுக்குவே சம்பாதிச்சு விட்டு எதையோ பண்ணி கோட்டை விடக்கூடாது. அதுதான் ஒன்று. விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும்.
அந்த அளவுக்கு ஐடியாலாம் இப்போ தான் வருது, அப்போயே வந்திருக்கு. அதெல்லாம் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் அந்த மாதிரி ஷோ பண்ணி பந்தாவாக பண்ணி கிடச்சதான் அன்றைக்கு லோகம், இல்லைன்னா ஜீரோ. அந்த மாதிரிலாம் வெளிநாட்டுனா இருக்குது. இந்த மாதிரிலாம் வியாபாரங்கள்லாம் இங்கே கிடையாது. இப்போ இங்கே வந்துட்டு நிறைய வந்துடுது, போண்டி ஆகிடுவோம். அப்படி சம்பாதிக்க சொல்லலை கூட. விழிப்புணர்ச்சியோடு இருங்க. பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் படிப்பு முதற்கொண்டு அப்போல்லாம் வேறு மாதிரி சிஸ்டம், இப்போ வேறு மாதிரி சிஸ்டம். அதெல்லாம் பயப்பட வேண்டாம். எதை படித்தாலும் இன்கம் ஏர்னிங் மணி தான் அப்படியே வரும். இந்த இன்ஜினியரிங் படித்தா, டாக்டர் படித்தா, அதை படித்தான்னா காசு வரணும் அவசியமே இல்லை. புரியுதா? காசு வரணும் சொல்லாது, காசு எப்படி வேணால் வரும். இனிமேலாம் வந்து அந்த இயற்கை மருந்து சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நிறைய இருக்குது. ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப காஸ்ட்டு கிடையாது. சொகுசாக உட்காந்து டாக்டர்லாம் ரொம்ப பிரச்சனைகள், வயிற்றறுத்து, வாயறுத்து, கண்ணறுத்து, மூக்கறுத்து கிடையாது. விஷமும் இல்லை அந்த விஷயத்தில். அதனால் சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிடலாம், அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது அப்படின்னா கண்ட்ரோல்லாம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப சௌரியமான விஷயம். மசாஜ் பண்ணி உடம்புக்கெல்லாம் மசாஜ் பண்ணால் நல்லா இருக்குது. அந்த ஃபிசியோதெரப்பி அது இது என்ன பிரமாதமான முறையில் இப்போ எல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் வேலை. அவ்வளோ ரூபா கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி டாக்டர் படிச்சுட்டு ஒன்றுமே வராத அவஸ்தைப்பட்டு நர்சிங்கை வாழ்ச்சி அப்படி சம்பளம் கொடுக்கணும். அப்படிலாம் ஒரு இந்த நிலைமை வந்துடுத்து. வேஸ்ட்டு இது. ஒரு பந்தா வாழ்க்கைக்காக இது ட்ரீட் பண்ணாலும் உடனே யாரும் சரியாக போடுவாங்க. இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது இது எல்லாம் ஜீரோ போகும். அந்த படிப்பில் படித்ததுனால வியாபாரத்தை பயன்படும், காசு சம்பாதிக்கலாம். தவிர எல்லா காலத்துலேயும் அதே மாதிரி இருக்கும்னு அசம்ஷன் நினைக்கிறது எவ்வளோ அபத்தம். அது அப்படி பார்த்தா அந்த காலத்துலேயே நல்ல இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெலாம் கான்ட்ராக்டர்லேருந்து எல்லாத்துலேயுமே கோடீசனாக இருக்கணும்னா இல்லையே. இதுக்குள்ள துணி கட்டிட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் அந்த ஒத்தனாவது அந்த அந்தஸ்தில் அப்படின்னா இல்லையே. தொழில் பண்ணுறவங்க பொறுத்த வரைக்கும் எளிமையாக தான் இருக்க முடியும். மற்றவனுக்காக தான் பண்ணுறாங்க. தனக்கு காசு கொடுத்துக்காக தொழில் பண்ணலை, தொழில் பண்ணுறதுனால காசு வருது. இந்த எண்ணம் எமக்கு இந்த காலத்திலே உண்டு. பகவான் போட்டது இங்கே. மற்ற நாட்டில் அப்படி கிடையாது, இங்கே அப்படி தான். அதனால் நல்லா சம்பாதிக்கலாம், நித்தியாவாரலாம். காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து குறைச்சிடும், நம்ம நாட்டில் குறைஞ்சி போயிடும். அதனால் நம்ம வந்து எளிமையான வாழ்க்கையில் பயப்படி வாழ முடியும். நிறைய சேமிப்பு இருந்தால் கூட திருப்தியாக இருக்கலாம். ஆனால் நல்லது புல்லாது செலவிக்க முடியும், கடன் துணிஞ்சு வாங்க முடியும், செலவிக்கணும். ரொட்டேஷன் இருக்கும், ஆரோக்கியம் எப்போதுமே இருக்கும், எல்லா காட்டியும் இருக்கும். மருத்துவ செலவு நில்லாயிடும். இப்படிலாம் ஒரு அமைப்பு இந்த மாதத்துலேருந்து கரெக்டாக அந்த தடுசு மாதம் மார்கழி மாதம் வரைக்கும் பக்காவாக இருக்கும். வெதர் மாற்றங்கள்லாம் இருக்குமா, வரும். மழை காலம், வெயில் காலம், குளிர் காலம் வருது இல்லையா. இந்த எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் நாசம் பண்ணாது. ஆனால் நாச உடைகள் ஒரு அளவுக்கு தான் வர செய்யும். அது கூட வரலன்னு தான் பண்ணணும். எக்ஸஸ் மழை, எக்ஸஸ் இது வரும், எக்ஸஸ் இது இருந்ததுன்னா தேவையானது மேலே முபரியாக பிஞ்சது இந்த மாதம் உண்டு. மழை காலத்தெல்லாம் ஒன்று வரும்போது புரட்டாசி ஐப்பசியில் மழை காலம் தேவையான மேலே பெய்யணும். அப்போ தான் அடுத்த வருஷம் வரைக்கும் வரணும். அதுக்காக பாழாம சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனால் நினைக்கிற மாதிரி இல்லை, பிரமாதமாக இருக்கும். ஆடி மாதத்துலேயே சிறப்பாக இருக்கிற அமைப்பு தான் எல்லாமே இருக்குது. நமக்கு வந்து உடம்பு ஆயாசம் வரக்கூடாது, நோய் நொடி வரக்கூடாது, மனசு லேசாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நமக்கு உதவி செய்யறதுக்கு நம்மளோட சக்தி இருக்கணும், மற்றவங்க நம்ம உதவி செய்யணும், குடும்பத்தில் வித்தி இருக்கணும், எல்லாம் நம்ம அன்பு பாராட்டணும், அழகாக அனுபவிக்கணும். நல்லா போய் எல்லாம் டூரெல்லாம் போவீங்க, நல்லா அனுபவிக்கலாம். போதும், எல்லாம் பக்கத்துலேயே இருக்கணும். எங்கெங்கோ கனடா, அமெரிக்கா, யுஎஸ்ஏ, அது இது யூரோப்பி இன்னும் எல்லாமும் இருக்குது. ஆஸ்திரேலியா எங்கேயோ வந்து பிஸ்ஸா பொட்டியில் பார்த்தோன்னா சந்தோஷம் வந்துடுது இல்லை. தற்காலிகம் தான் அது. குடும்பத்தோடு இருந்து அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் வருது பாரு, அதுதான். இந்த பக்கத்தில் ஊர்லேயே இருந்தால் கூட பாருங்க, அனுபவிக்கிற பாக்கியம் வந்துட்டு போகலாம், பார்க்கலாம், கொள்ளலாம், நல்லது பொல்லாது இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு இயற்கையாக அமைப்பில் இருந்ததை நம்ம பாழ் பண்ணிட்டோம். அது நிறைய இந்த மாதத்துலேருந்து வரப்போகிறது, முன்னாடியே வர ஆரம்பிச்சுட்டு அது ரேண்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. அதை தவிர எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பணத்துக்கோசல யாருமே
அல்பாயுசில் போகிறதுன்றது, இந்த மாதிரி கஷ்டத்தில் வந்து போகிறது, ஆழ்வாய்ப்பில் இருந்து நொந்து போய் சுற்று போகிறதுன்னு இருக்கிறது. எல்லாம் திருப்தியாக இருக்கும். வாழ்க்கையில் திருப்தியான அமைப்பு தான் நான் கொடுத்துருக்கான். வெளிநாட்டு வியாபாரம் இருக்காது, அதிகமாக இருக்காது. டிமாண்ட் உண்டு, இருக்காது. இந்த போரெல்லாம் ஓய்ஞ்ச அப்புறம் தான் என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் கஷ்டம். அது இப்போதைக்கு போரெல்லாம் ஓயறதுக்கு 4 ஆகும். என் வீடு ஒவ்வீடு இல்லை. அதனால் எல்லா விஷயத்துலையும் பார்க்கும்போது நமக்கு இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கியிருக்காருன்னா, சூழ்நிலை உண்டாக்கினாதான் நம்ம வாழ முடியும். நம்மளே சூழ்நிலை உண்டாக்க முடியாது. இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? நாடு இன்னைக்கு 14 இருக்கு. அந்த நாடுகள் தான் நம்பர் 1, நம்பர் 3, நம்பர் 4 இருக்கு. வெக்கமாக இருக்கு. நம்ம நாடு ஏன் இல்லை? எல்லாம் இருந்துட்டு முட்டாள், அப்படிதான் அர்த்தம். ஸோ இதுவுமே நல்ல விழிப்பிடிச்சு வந்துட்டு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி வாழ்த்தி ஆரம்பிச்சு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.